நம்முடைய ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதல் விஷயமாக பொய்யை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொய்யை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்த்துக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நன்மைகளை இறைவனிடத்தில் நம்ம பெறக்கூடியவர்களாக இருப்போம். அதை பற்றி இறைவன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வ கூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள், உண்மையாளர்களாக இருங்கள் எப்பொழுதும் என்று இறைவன் சூரத்துல் தௌபா என்ற அத்தியாயத்தில் 9வது அத்தியாயத்தில் 119வது வசனத்திலே அழுத்தமாக சொல்லி இருக்கின்றார். அதாவது இந்த உண்மை எப்படி ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பொய் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கெட்ட குணமாக, கெட்ட ஒரு செயலாக இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு பொய்யே அறவே வரக்கூடாது. நம்முடைய பேச்சின் மூலம், யதார்த்தமான பேச்சின் மூலமாகவோ அல்லது மற்றவர்களிடத்தில் வியாபாரம் செய்யும் பொழுதோ அல்லது குடும்ப நண்பர்களிடத்திலோ குடும்பத்திலோ பேசும் பொழுது நம்மளிடத்தில் பொய் வந்துவிடக்கூடாது. பொய் என்பது மிகப்பெரிய ஒரு பாவமான விஷயம் என்று திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். நபியவர்களும் கூட சொல்லும் பொழுது புகாரிலே 33வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், அவன் பேசினாலே எல்லாமே பொய்யைத்தான் பேசுவான், அவன் தான் நயவஞ்சகன், அவனுடைய அடையாளங்கள் இதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகத்தினுடைய அடையாளமாக இந்த பொய்யை சொல்லியிருக்கின்றார்கள். சொன்னால் அந்த நயவஞ்சகத்தினுடைய ஒரு குணம் கூட நம்ம இடத்தில் வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்திலே நாம் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க வேண்டும். தவறுதலாக நாம் கூட நம்ம பொய் சொல்லிடக்கூடாது. மற்ற மாதங்களில் நம்ம சர்வசாரமாக வியாபாரத்தில் போய் சொல்லியிருப்போம், நண்பர்களிடம் போய் பேசுவோம், குழந்தைகளிடம் நம்ம போய் பேசுவோம், மனைவியிடம் போய் சொல்லுவோம், இன்னவர மக்களிடம், சமுதாய மக்களிடம் பேசும் பொழுது யதார்த்தமாகவே பொய் என்ற குணம் சர்வசாரமாக எல்லா மக்களிடத்திலும் இருந்து வருகின்றது. அந்த குணத்தை பற்றி இறைவனும் இறை தூதர்களும் வன்மையாக கண்டித்தோடு மட்டுமல்லாமல் அது பாவமான விஷயம், நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்று வன்மையாக கண்டிக்கின்றார்கள். அந்த ஒரு பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டுமா? இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு வைத்திருக்கின்ற நிலையில் பொய் நம்மளுடைய வாயில் வந்துவிடக்கூடாது, பொய் சொல்லிவிடக்கூடாது என்ற விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நோன்பை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். வருடம் நம்ம நோன்பு நாம் அடைகின்றோம். இந்த 30 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கின்றோம். ஆனாலும் கூட நோன்பை நாம் சர்வசாதாரணமாக, சாதாரண ஒரு நோன்பு தானே, ரமலான் மாதத்தில் நோன்பு தானே, அடுத்த ஆண்டு நமக்கு இந்த நோன்பை போன்று அடுத்த ஆண்டு நமக்கு வரத்தானே செய்கின்றோம், அடையத்தானே செய்கின்றோம் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் வாழ்கின்றோம். ஆனால் அடுத்த ஆண்டு இந்த நோன்பை நாம் அடைவோமா என்று எவராலும் சொல்ல முடியாது. ஒரு மணி நேரத்திற்கு பிறகு என்ன நிகழும், ஒரு நிமிடத்திற்கு பிறகு என்ன நிகழும் என்றே நம்மால் சொல்ல முடியாது, கணிக்க முடியாது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் வாழக்கூடிய நாம் இந்த நோன்பை நாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நோன்பை பற்றி யார் பொய்யான விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளவில்லையோ, அந்த தவறான விஷயங்களிலிருந்து விலகவில்லையோ, அவன் பசித்திருந்தோ தாகித்திருந்தோ நோன்பு வைத்திருக்கின்ற அந்த மனிதனுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, பயனும் இல்லை. ஒருவன் காலையிலிருந்து சாப்பிடாமல் தாகம் இருந்தாலும் கூட, தண்ணீர் அருந்தாமல் இருந்தாலும் கூட இறைவனுக்காக வேண்டி இருக்கிறான் என்று சொன்னால், அவனிடத்தில் கெட்ட விஷயங்கள், பொய்யான விஷயங்கள் இடம்பெறுகின்றது சொன்னால், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, நம்ம நோன்பு வைத்திருக்க எந்த ஒரு பலனும் இல்லை என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ரவால் புகாரி அறிவிக்கின்றார்கள். புகாரி இமாம் அவர்களுடைய செய்தியில் பார்க்க முடிகின்றது. புகாரில் 1903வது எண்ணாக பதிவு செய்யப்பட்ட செய்தியிலே நமக்கு நோன்பு வைத்தனுடைய நோக்கம் என்ன, இந்த நோன்பு சாதாரணமாக நாம் கழித்து விடக்கூடாது என்பதை நபி அவர்கள் இதில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு அடுத்ததாகவே இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவு பெரிய நன்மையை நாம் அடைய முடியும் என்று சொன்னால், மற்ற நாட்களில் செய்வ நன்மையை விட இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஒரு நன்மை செய்கின்றோமா, அல்லாஹ் அதற்கு 10 மடங்காக 200 மடங்காக, அல்லாஹ் நினைத்தால் பல 100 மடங்களாக நன்மையை பெருக்கி தருவான் என்று சொல்லக்கூடிய செய்தியை புகாரிலே ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். 1894வது செய்தியில் பார்க்க முடிகின்றது. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் அதை பன்மடங்காக பெருக்கி தருகின்றான் என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதத்தில் தான். அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்திலே நாம் என்ன செய்து விடக்கூடாது, சாதாரணமாக நன்மை என்று நாம் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அது நம்ம வருடம் என்ன செய்கின்றோம், சர்வசாதாரணமாக
நாட்களை கழித்து கொண்டு தூங்கிக் கொண்டு தொலைபேசியிலே நாம் அதனை நேரத்தை செலவழித்துக் கொண்டு தொலைக்காட்சி முன்பாக சினிமா பாடல்களை சினிமாக்களை பார்த்து கொண்டு அதன் நேரத்தை நாம் கழித்து கொண்டு செல்கின்றோமே தவிர நன்மைக்காக வேண்டி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அதற்குண்டான நேரத்தை ஒதுக்குவதில்லை என்பதை நாம் இதிலிருந்து விலக வேண்டும். இரண்டாவது கட்டமாக நாம் விளங்க வேண்டியது, நோன்பை நாம் சர்வசாதாரணமாக எடுத்து விடக்கூடாது.